என் பேர் வாஜித். நான் அல்ஃபான் காம்பவுண்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி அல்லூர் ஹோட்டல்லேருந்து ஒரு எக் கொத்து போட்டு வாங்கினேன். ஸோ அது ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ உங்கள் சப்போர்ட்னால நான் அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். சால்னாவும் ஒரு பாக்ஸு. ஸோ அந்த சால்னாவும் பாக்ஸ் கொடுத்துறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்கு கொத்து போட்டுருக்காங்க. அது கூட இந்த பண்ணி கொடுத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. சாப்பிடும்போது டென்ஷன் எக்கு கொத்து போட்டால் என்ன ஸ்பூன் வைக்காமல் விட்டாங்க. பரவாயில்ல, கையில் சாப்பிடும். ஒரு நிமிஷம் கொழும்பு ஊற்றிக்கலாம். இந்த ஹோட்டலில் வாங்கும்போது இவங்க நாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த நாட்டு பசியோடு இருப்பாங்க. அவங்க ஓப்பன் பண்ணுவது செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நாட்டு போட்டுருவாங்க. அதுக்கு ரப்பர் பேண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ரப்பர் பேண்டும் போடுறாங்க. பிரித்து கொத்து போட்டதை பிரித்து செதுக்கிறாங்க. பிரித்து வைக்குவாங்க. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. அதில் முட்டை மிக்ஸ் ஆகிருக்கு. முட்டை எங்கேன்னு தெரியல. ஸோ அதுவும் எல்லாம் துண்டு துண்டாக பண்ணிட்டாங்க. ஸோ குழம்பு ஊற்றும் போது நல்லா மைக்ரேட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது பாய், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நான் பீஃப் கொத்து போட்டால் பார்த்தேன். சரி, ஃபஸ்ட் நம்ம எக்கு வச்சு ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நம்ம உண்மையிலேயே நம்ம ஊரில் கொத்து போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதே டேஸ்ட் தான் இருக்குது. என்ன கருவேப்பிலை மிஸ்ஸிங் இருக்குது, கருவேப்பிலை மட்டும் இல்லை. ஸோ நம்ம ஊர் இங்கே கிடைக்குமா தெரியல எனக்கு. ஸோ அது நல்லா டேஸ்ட்டு, குவான்டிட்டி எதுவும் குறையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வேறு ஏதாவது வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.